அன்பான மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். இன்றைக்கி முக்கியமாக 2 மதிப்புகளை பற்றி உங்கள்கிட்ட நான் பேச வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்களிடம் ஒரு சிறிய கேள்வி, ஒரு நிகழ்வை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஒரு திருடன் பல இடங்களில் திருடுறான், போலீஸ்கிட்ட மாட்டாமல் தப்பிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்கான். நான் ஒரு நாள் போலீஸ்கிட்ட பிடிபட்டான். போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சு கீழே விழுந்து மேலே விழுந்து முகம் கையில் கால்கள் எல்லாம் காயத்தோட அப்படியே வீதிகளில் ஓடி வந்துட்டுருக்கான். ஒரு வீட்டுக்கு முன்னாடி நின்று, எனக்கு கொஞ்சம் தாகமாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன், என்னை போலீஸ் துரத்திக்கிட்டு வருது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீட்டுக்கு நபர்களிடம் சொல்லிவிட்டு அவங்களும் அதே போல் தண்ணி கொடுக்குறாங்க. தண்ணி குடிச்சிட்டு அவன் மறந்து கொள்வதற்கும் இடம் கொடுக்குறாங்க. அவன் அங்கே ஒளிஞ்சுக்கிறான். பின்னாடியே காவல்துறை நண்பர்கள் தேடிக்கிட்டு வராங்க. இந்த பக்கம் ஒரு திருடன் ஓடினதை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு அந்த வீட்டில் இருக்கிற அனைத்து நபர்களும் இந்த பக்கம் அப்படி யாரும் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த திருடனை காப்பாற்றி விடுறாங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, அந்த வீட்டில் இருந்த நபர்கள் செய்தது சரியா? ஐயோ பாவம், முகமெல்லாம் ரத்தமாக வந்திருக்கான், கீழே விழுந்து மேலே விழுந்து வந்திருக்கான், அவனை எப்படியாவது காப்பாற்றி விடுவோமே அப்படின்னு அந்த வீட்டுக்காரங்க நினச்சது ஒரு தார்மீக சிந்தனையின் அடிப்படையில் அது சரின்னு அவங்களுக்கு பட்டது. அவனை போலீஸாரிடமிருந்து காப்பாற்றி விட்டாங்க. ஆனால் தப்பு செஞ்சவன் தண்டனையை அனுபவிச்சே ஆகணும் அப்படிங்கிறது ஒரு நீதி நெறி. ஸோ morally they are right, but ethically they are wrong. ஆமாம் அன்பு குழந்தைகளே, உங்களிடம் நான் சொல்ல வந்த 2 மதிப்புகள் என்னென்னா moral and ethical values. இந்த moral and ethical values are playing vital role in our life. அது நம்ம வாழ்க்கையை ஒரு உன்னத நிலையை அடைவதற்கு ரொம்ப உதவி செய்யும். பள்ளி என்பது வெறுமனே பாடங்களை படித்து அதன் மூலமாக அறிவை பெறுவது மட்டுமல்ல. வாழ்க்கைனா எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், ஒரு மாணவனுக்கு உண்டான நெறிமுறைகள் என்ன, ஒரு ஆசிரியருக்கு உண்டான நெறிமுறைகள் என்ன, அப்பாவுக்கு உண்டான நெறிமுறைகள் என்ன, அம்மாவுக்கு உண்டான நெறிமுறைகள் என்ன, இப்படியெல்லாம் வாழ்ந்தால் தான் அது வாழ்க்கை. அப்படி ஒரு நெறிமுறைகளோடு வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இடர்பாடு வந்தாலும் அது தவிடு பொடியனா நம்ம துச்சமென மதித்து நம்ம போயிட்டே இருக்கலாம். நம்மளை எந்த ஒரு கெட்ட சக்தியுமே நம்மளை அணுகாது. ஸோ இப்படி 2 மதிப்புகளும் இல்லாமல் ஒரு நெறி பிறழ்ச்சியால் பாதிக்கப்பட்ட ஒரு மாணவனோட உண்மை சம்பவத்தை பற்றி தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க வந்திருக்கேன். நான் பல பள்ளிகளில் பணிபுரிஞ்சிருக்கேன். அதில் ஒரு பள்ளிக்கு பணி மாறுதலில் சென்று நான் அந்த பள்ளியில் பணியில் சேர்றேன். தலைமை ஆசிரியர் என்னை 6ஆம் வகுப்பு தலைமை வகுப்பு ஆசிரியராக நியமிக்கிறார். அந்த வகுப்பில் மொத்தம் 3 மாணவர்கள் தான். ஆனால் ஒரு மாணவன் விடுபடுத்தாலும் எனக்கு 30% வருகை சதவீதம் குறையும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்னுடைய தோற்றத்தை பார்த்துட்டு ஒரு மாணவனுக்கு என் மேலே கொஞ்சம் பயம். ஒரு பள்ளிக்கு புதுசாக ஒரு ஆசிரியர் வந்தால் பெரும்பாலும் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் மாணவர்கள்கிட்ட. அதே சமயத்தில் இவர் எப்படி நடந்துக்குவாரோ, எப்படி திட்டுவாரோ, எப்படி அடிப்பாரோ அப்படிங்கிற ஒரு பயமும் மாணவர்களுக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். அதே போல தான் என்னவோ ஒரு மாணவன் என் தோற்றத்தை வச்சு தப்பாக இட போட்டான்னு நினைக்கிறேன். அவனுக்கு நான் சென்றதிலிருந்து என்னுடைய வகுப்பில் அவன் ஒரு பயந்த சுபாவத்தோடவே இருப்பான். எப்போ ஒரு பதட்டமான சூழ்நிலையோடவே உட்காந்துருப்பான். தம்பி இங்கே வாடா அப்படின்னா இன்றைக்கி சோழி முடிஞ்சு அவனுக்குள்ளே அவன் ஹார்ட் பீட்டை வச்சு பார்த்தோன்னா படப்படன்னு பயங்கரமாக அடிக்கும். நான் செக் பண்ணி கூட இருக்கேன். ஸோ இப்படி இருந்த சூழ்நிலையில் சிறு தேர்வுகள் எல்லாம் அவன் நல்லாவே கடினமாக உழைக்கக்கூடிய மாணவன் தான், எனக்கே தெரியும். இருந்தாலும் சிறு தேர்வுகள் எல்லாம் ரொம்ப கணிசமான அளவு தான் மார்க் வாங்குவான். 2, 3 அவுட் ஆஃப் 10, 10க்கு 2, 3 இப்படி தான் வாங்குவான். ஸோ இப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு தொடர் விடுமுறைக்கு பிறகு அவன் பள்ளிக்கூடம் 2 நாளாக வரவே இல்லை. 3ஆவது நாளும் வரலை. ஸோ 3 நாள் தொடர்ந்து பள்ளிக்கு வரலை அப்படின்னா என்ன ஆச்சுன்னு ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியது ஒரு வகுப்பு ஆசிரியரோட கடமை.
ஸோ அதற்கு இணங்க நான் என்ன பண்ணேன், அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்க பெற்றோரிடம் பேசினேன். அப்போ அவங்க சொன்னாங்க, சார் அவன் வீட்டில் தான் சார் இருக்கான், நான் ஸ்கூல் போகலை, நான் வேறு ஸ்கூல் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் சார், நாங்கள் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேறான் சார் அப்படின்னு சொல்லி என்னிடம் தொலைபேசியில் தகவல் சொன்னாங்க. சரி ஒரு வாட்டி என்ன தான் போய் பார்த்துட்டு வருவோமே, அந்த பையன்கிட்ட நம்ம பேசுவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு தலைமை ஆசிரியரிடம் தகவலை சொல்லிவிட்டு வாகனத்தை எடுத்துகிட்டு நான் அவங்க வீட்டுக்கு போனேன். வீட்டில் பெற்றோர்கள் இல்லை, அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. வேலைக்கு போயிருந்த இடத்துல தான் என்கிட்ட ஃபோனில் பேசினாங்க. சென்று பார்த்தா பையன் கையில் ஒரு செல்ஃபோனோட டிவி பார்த்துட்டு படுத்திருக்கார். தம்பி என்னடா பண்ணுற ஸ்கூல் வராமல் அப்படின்னு கூப்பிட்டு பேசும்போது என்னை பார்த்த உடனே அவனுக்கு பயங்கர அதிர்ச்சி. ஐயோ இங்கேயும் வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை. பயந்துட்டு கட்டில் கடியில் போய் புகுந்துட்டு, சார் நீங்கள் கிளம்புங்க, நான் வரல, நான் வேறு ஸ்கூல் போகிறேன், சார் நான் வரல, நீங்கள் கிளம்புங்க, நான் வேறு ஸ்கூல் போகிறேன். இதை தவிர வேறு எதுவுமே அவன் சொல்லலை. கத்தி கூப்பாடு போட்டதில் எதிர்த்து வீடு பக்கத்து வீடு எல்லோரும் வந்துட்டாங்க. சரி, அன்றைய முயற்சி தோல்வியில் முடிஞ்சது. நான் திரும்ப பள்ளிக்கு வந்துட்டேன். இப்படி ஒரு நடத்தை கோளாறில் இருக்கானே, இப்படி பள்ளிக்கூடம் வரலைன்னா அவனுடைய எதிர்காலம் பாதிக்குமே, அவனுடைய நிலையில் நம்மளாலே முடியல, நாம் ஏன் போகணும், இதுதான் சரி, நம்ம வீட்டிலையே இருந்துக்கிறது தான் நல்லது அப்படின்னு ஒரு தவறான ஒரு முடிவு எடுத்துட்டான். அது ஒரு ஆசிரியராக அதை நான் உணர்ந்தேன். அவனை எப்படியாவது பள்ளிக்கு வர வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை கைவிடுறதா இல்லை. ஒரு 2 நாள் கழித்து திரும்பவும் அவங்க வீட்டுக்கு தலைமை ஆசிரியர் தகவல் சொல்லிவிட்டு வீட்டுக்கு போகிறேன். அன்றைக்கி பெற்றோர்கள் இருந்தாங்க. அவங்களும் சொல்கிறாங்க, நானும் சொல்கிறேன், முடியவே முடியாது, என்னால் பள்ளிக்கு வர முடியாது, நான் வேறு பள்ளிக்கு போகிறேன், ஆணித்தரமாக நிற்கிறான். அந்த பையன் அவங்க மாமா பேச்சை மட்டும்தான் கேட்பான் அப்படின்னு சொல்லி அவங்க பெற்றோர்கள் சொன்னதுக்கு என்னங்க அவரையும் கூப்பிட்டோம். அவரையும் கூப்பிட்டு பேச சொல்லும்போது அதுக்கும் அவன் இசைவு கொடுக்கல. ஒரு கட்டத்தில் அவங்க மாமா புள்ளீர்னு ஒன்று விட்டார், கிளம்புடா ஸ்கூலுக்கு. உடனே அந்த பையன் ஓடி போய் யூனிஃபார்ம் போட்டு பேக் எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டான். நானும் அவங்க மாமாவும் பள்ளிக்கு அழைச்சிட்டு வந்து விட்டுட்டு அவர் போயிட்டார். ஒரு 1 மணி நேரத்தில் ஒரு இயல்பான நிலைக்கு வந்துட்டான். பாடங்களை படிக்க ஆரம்பிச்சிட்டான், புத்தகம் எடுத்து எழுத ஆரம்பிச்சிட்டான். சரி, வகுப்பில் பல வகையான மாணவர்கள் இருப்பாங்க. ஒரே அணுகுமுறை அனைத்து மாணவர்களுக்கும் பொருந்தாது. நம்ம அணுகுமுறையை கொஞ்சம் நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். அதுக்கு பிறகு சிறு தேர்வுகளில் அவன் 3 மார்க் வாங்கினாலும் நான் என்ன பண்ணேன்னா வெரி குட் போட்டு கொடுத்தேன். நீ இன்னும் கொஞ்சோன்னு முயற்சி பண்ணுறான், இன்னும் நீ அடுத்த லெவலுக்கு நீ போகலாம் அப்படின்னு சொல்லி அவன் 3 மார்க் தான் வாங்கியிருந்தாலும் குட் வெரி குட் போட்டு கொடுத்தேன் நோட்டில். அவனுக்கு அந்த குட்டையும் வெரி குட்டையும் நம்மக்கிட்டேருந்து வாங்கின உடனே அவன் முகத்தில் பார்த்த மகிழ்ச்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கு அடுத்த தேர்வில் மதிப்பெண் 4 5 ஆச்சு, 5 6 ஆச்சு, 6 7 ஆச்சு. அப்போ 70% மதிப்பெண் வாங்கக்கூடிய ஒரு மாணவன் தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தேவையற்ற அர்த்தமற்ற பயத்தால் அவன் நம்ம பண்ணுறது தான் சரி அப்படின்னு மாறலாக ஒரு ராங் டிசிஷன் எடுத்துட்டான். ஸோ அவனை நெறிப்படுத்தணும் இல்லையா. அதுக்கு அடுத்த கட்டமாக நான் ஒரு சின்ன அறிவிப்பு அறிவித்தேன். யார் மாதம் முழுவதும் தொடர்ந்து விடுப்பெடுக்காமல் பள்ளிக்கு வரீங்களோ அவங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு அறிவிப்பு அறிவித்ததும் அந்த 3 மாணவர்களும் தங்களுக்குள்ளே போட்டி போட்டுக்கிட்டு நான் வாங்க போகிறேன், நீ வாங்க போகிறேன், நான் வாங்க போகிறேன், நீ வாங்க போகிறேன்னு விடுப்பு எடுக்காமல் தொடர்ந்து பள்ளிக்கு வர ஆரம்பித்தாங்க. யார் நான் ஸ்கூலுக்கு வரமாட்டேன் வேறு பள்ளிக்கு போக போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் அந்த மாணவன் தொடர்ந்து 2 மாதமாக 100% வருகை புரிந்து அந்த 2 மாதங்களாக தொடர்ந்து அந்த பரிசை வாங்கிட்டு இருக்கான். இன்றைக்கி அந்த பையன் ரியலைஸ் பண்ணிட்டான், நம்ம பண்ணினது தவறு, தவறான நேரத்தில் தவறான முடிவை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்கிட்ட அந்த பையனே சொல்கிறான். சார் அன்றைக்கி நீங்கள் மட்டும் இல்லைன்னா நான் இன்றைக்கி வந்திருக்கவே மாட்டேன் சார் ஸ்கூலுக்கு அப்படிங்கிற மாதிரி என்கிட்டயே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறார். ஸோ அன்பு குழந்தைகளே, பள்ளிக்கூடம் என்பது அறிவை வளர்த்துக்கொள்ளும் இடம் மட்டுமல்ல, இந்த மாதிரியான மதிப்புகளையும் நெறிமுறைகளையும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாகும். ஆசிரியர்கள் நாங்கள் கற்றுக்கொண்ட அனைத்து வித்தைகளையும் உங்களுக்குள்ளாக விதைப்பதற்கு தயாராக உள்ளோம். வாருங்கள், விதைக்கிறோம், வளருங்கள். நன்றி.